ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சாங்க, ஒரு பனு ஜுதைமாங்கிற ஒரு கூட்டத்தாருக்கு அழைப்பு கொடுப்பதற்கு அனுப்புறாங்க, இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கறதுக்காக அனுப்புறாங்க. அதுல பிரச்சனை வந்த உடனே போருக்கு அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. போர் நடக்குது, கொஞ்சம் பேரை கைது பண்ணிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க, கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. கைது பண்ணி வரும் பொழுது களத்துல வந்தவங்க தானே எல்லாத்தையும் கொல்லுன்னு சொல்லி ஆளுக்காளு கொடுத்து உங்களுக்கு கிடைச்ச கைதிகள் எல்லாம் கொன்றுங்கிறார். அவர் யாரும் கொல்லல. ஹாலித் இப்னு வலீத் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருக்கு கிடைச்ச கைதிகளை கொல்றார். இங்க சண்டைக்கு வந்தவங்க, சண்டைக்கு வந்துட்டு தோத்து போனவங்க, இவங்களை விட்டா மர விரட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி கொல்றார். கொல்ல போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர நான் ஈமான் கொள்றேன் அப்படி சொல்றாரு. சொன்னோன்னு என்ன செய்யறாரு, இதே மாதிரி உசாமா பண்ண மாதிரியே தப்பிச்சுக்கிறதுக்கு பண்றியா நீ, யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட புகார் வருது, இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சனா ஹாலித், யா அல்லாஹ் இந்த ஹாலித் செஞ்ச வேலையிலிருந்து நான் பொறுப்பில்லை. என்ன கேட்டால, நான் இப்படி சொல்லிக் கொடுக்கல, நான் நடத்தின பாடத்துல இது இல்ல, நான் சொல்லிக் கொடுத்த ட்ரைனிங்ல இது இல்ல, அவர் செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லையா அல்லாஹ், ஹாலித் செய்ததை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சனா ஹாலித், ஹாலித் செய்த காரியத்தை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். நானும் யா அல்லாஹ் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு இதுல சம்பந்தம் இல்ல, நான் போய் டைரக்ஷன் பண்ணல, நான் ஒரு காலத்தில் போதிக்கல, உள்ளத்தில் உள்ள அறிந்து கொள்ளக்கூடியவனாக நான் ஒரு காலத்திலேயே உரிமை கொண்டாடல என்று சொல்லிடுறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, இதயத்தில் ஒருவனுக்கு என்ன இருக்குது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிந்து கொள்ள முடியாது. இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாக்களாக திகழ்ந்த ஹாலித் இப்னு வலீதுக்கு அறிய முடியாது, உசாமாவுக்கு அறிய முடியாது, எந்த நபி தோழருக்கும் அறிய முடியாது, எந்த மகானுக்கு அறிய முடியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இதுக்கு பிறகு நீங்க என்ன அவர் நல்லடியார் என்ன விளையாடுறீங்க, யார என்ன விளையாடுறீங்க, இது அல்லாஹ் ஏமாறுவான், ஏமாளியாம. இன்னும் கேளுங்க, ஒரு குழந்தை இறந்து போச்சு, தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க குழந்தையுடைய ஜனாசாவை. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஹாதா உஸ்பூருன் மின் அஸாபீரில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவி ஒன்று போகிறது. ஒரு குழந்தை தான் செத்து போயிருக்குது, குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க பாடிய. அப்ப ஆயிஷா நாயகி அதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஹாதா உஸ்பூருன் மின் அஸாபீரில் ஜன்னா, இதோ சொர்க்கத்து சிட்டுக்குருவி ஒன்று போகிறது, சொர்க்கம் வாசிக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு, ஆயிஷா உனக்கு எப்படி தெரியுது, சொர்க்கம் குழந்தைக்கு சொல்லக்கூடாதான், குழந்தைக்கு கூட நீ எப்படி சொல்லலாம், அவன் எப்படி இருப்பாங்கிற அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், இது சொல்ல நீ ஆளு இல்ல அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம் யாமலி சுவா, இந்த குழந்தை ஒரு தப்பும் செய்யலையே, உலம் யுத்ரிகுஹு, பருவ வயசு கூட அடைஞ்சு வரலையே அப்படின்னவன, அவ கைர நாளைக்கு யா ஆயிஷா, ஆயிஷா இப்படியா சொல்ற, இந்த மாதிரியா ஒரு வார்த்தை நீ சொல்ற, இது அவன்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான், அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ற விஷயத்துல நீ எப்படி தலையிடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தை சொர்க்கத்துக்கு போகும்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் பொழுது அதை கண்டிச்சு மறுத்துறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு பெண்மணி விபச்சாரம் பண்ணிடுறாங்க, அதுக்காக வேண்டி அவங்கள வாலண்டியரா ஒத்துக்கிறாங்க. ஒரு பெண்மணி தவறான ஒரு நடத்தையில் ஈடுபட்டு அவங்களாவே அல்லாஹ்வுக்கு பயந்து, யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுங்க, இஸ்லாத்துல என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ரஜ்மு பண்ற ஒரு தண்டனையை கொடுக்கறாங்க, மரண தண்டனை கொடுக்கறாங்க, அவங்கள ஒத்துக்கிறத ஒண்ணு மறுக்க முடியாது. அப்ப சில பேர் கிண்டல் பண்ண, இந்த மாதிரி போயிட்டால, இந்த மாதிரி கிட்டழிச்சு போயிட்டாலும் பேசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டு கட்டும் கோபப்படுறாங்க. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த பெண்மணி எவ்வளவு சிறந்தவள் தெரியுமா, இவங்களுக்கு விபச்சாரம் பண்ணு தண்டிக்கிறது தெரியுது. அந்த பெண்மணி இறைவனிடத்திலே ஒரு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாள். எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தெரியுமா, அந்த பாவ மன்னிப்ப மதீனாவுல உள்ள 70 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாலும் 70 பேர் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். 70 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாலும் 70 பேருடைய பாவம் மன்னிக்கப்படுமே, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பை அவள் பெற்றுவிட்டால் மரணம் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சு தானா முன் வந்து நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், தண்டனை உலகத்துல தந்துருங்கன்னு கேட்கிறாள, அதுக்கு மிஞ்சி என்னப்பா இருக்கு, இவளுக்கு மேல ஒரு நல்ல உலகத்துல கிடையாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். இதெல்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது. இப்ப அம்புட்டு சஹாபாக்களும் கெட்டவங்க நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க உங்கள 70 பேரை விட அவர் சிறந்தவங்கிறாங்க. விஷயம் வழங்கி போச்சா, நம்ம வெளிச்சேல பார்த்துட்டு கெட்ட வேண்டுவோம், அதுக்கெல்லாம் மேல இருக்குது. கடைசியில் ஒரு தௌபா போதும், காலமெல்லாம் நல்லவனா வாழ்ந்திருப்பான்,
கடைசியில சக்கராத்து வேதனையை பார்த்துவிட்டு அல்லான்னு ஒருத்தர் இல்ல போய் சொல்றாங்கன்னு சொல்லி மோதா போயிட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்காத. காலமெல்லாம் நல்லவனா வாழ்ந்துட்டு அந்த சக்கராத்து வேதனையில அல்லாங்கிறாங்க. என்ன அல்ல அல்லான்னு ஒருத்தர் அப்படி நம்மள அதாப்படுத்துவானா? நோயுடைய கடைசியில 3 நாளைக்கு சொல்லிட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சா கதை மட்டும் போச்சா? முடிஞ்சு போச்சு. காலமெல்லாம் கெட்டவனா வந்திருப்பான், சக்கராத்து வேதனை வரும், எல்லாம் தப்பு செய்ய மன்னிச்சிடல, என்னைய மன்னிச்சது, நான் இனிமே செய்ய மாட்டேன், என்னை எப்படியா காப்பாத்து, நான் மூத்தா போனாலும் என்னை நல்லவன் ஆக்கி விட்டுருந்து கேட்டு மூத்தா போயிட்டா அல்லாத ஏத்துக்கு நல்லவனா போயிருவானே. நீங்க நினைக்கிறீங்க இப்படி வெளியே தோட்டத்தை வச்சு நல்லவன் சொல்லிவிடலான்னு. ஹவாத்தீம் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், எல்லா செயல்களும் முடிவுகளை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது. முடிவு நல்லா இருக்கணும். காலமெல்லாம் நல்லதா வாழ்ந்துட்டு 10 வருஷம் விசுவாசமா உழைச்சிங்க ஒரு கடையில, 10 காசு திருடல, கடைசி நாள்ல நினைச்சிட்டீங்க ஒரு 1000 ரூபாய் திருடிங்க, பாத்துட்டாரு முதலாளி. உங்களை அதை பாப்பாரா 10 வருஷம் உழைச்சது பாப்பாரா? கடைசியில் உள்ள பாப்பாரு. இப்படித்தான் நல்லா காலம் செஞ்சிருப்ப. 10 வருஷம் விசுவாசமான உழைப்பு வேணா போயிடுச்சா? அதான். அப்ப கடைசி நேரத்தில் உள்ளதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாம் அப்படிதான் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மறுமை நாள்ல கூப்பிட்டு விசாரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஹவுலுல் கௌசர் தடாகம் தண்ணீர் எல்லாம் அந்த மகசருடைய வேதனை தாங்க முடியாம, வெப்பம் தாங்க முடியாம தண்ணீருக்காக ஓடி ஓடி வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எல்லாருக்கும் ஹவுலுல் கௌசர் தண்ணியை பிடிச்சு கொடுப்பாங்க. அப்ப சில சஹாபாக்கள் வருவாங்க ஹவுலுல் கௌசருக்கு. வரும்போது மலக்குகள் பிடிச்சு நிப்பாட்டுவாங்க, நீ போக கூடாது, நீ என்னங்க போற, இந்த சஹாபாக்களை தடுத்து நிறுத்துவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து பாப்பாங்க, அவர் சஹாபின்னு கரெக்டா தெரியும், அவங்களோட வாழ்ந்துக்கு தானே, அவங்க சத்தம் போடுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, ஓய் நம்ம தோழர்கள் உங்களை விடுங்க அப்படிவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன பதில் சொல்ல முடியும், பதில் கிடைக்கும் தெரியுமா? யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக், முஹம்மதே நீ இருக்கிற வரைக்கும் உன் தோழர்கள் தான், உனக்கு பிறகு அவர்கள் இந்த மார்க்கத்தில் என்னென்ன புதுமைகளை புகுத்தினார்கள் என்று உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் நல்லவர் நினைச்சிருப்ப, வாயில நல்லா அள்ளி போடுங்க, நல்லவர் நினைச்சிருப்ப. மௌத்துக்கு பிறகு அவங்க என்ன மாதிரி மாறி போனாங்க உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நல்லவர்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, நல்லவர் இல்லைன்னு மலக்கு பதில் சொல்றார். நீ நல்லவர் நினைக்கலாமியா, அவர் நல்லவர் இல்லையாங்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹ் ஒருத்தன் தான் நல்லவர் கெட்டவனை தீர்மானிக்கிற சக்தி அதிகாரம் படைச்சவனே தவிர வேற யாருக்கும் அந்த அதிகாரம் வழங்கப்படல. முடிஞ்சு வச்சா கதை. இதுக்கு பிறகு நீங்க அவரை போய் அவுலியா இவரை போய் அவுலியாண்டீங்கன்னா அல்லாஹ் விடுவானா? ஏண்டா நான் கேட்கிறேன், நான் ஒரு மனிதன், உங்களை மாதிரியே ஒரு மனிதன், நான் யார் யாரை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, நான் யாரை நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா? நான் யாரை நேசிக்கிறேன்னு உனக்கு சொல்ல முடியல, அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்லிவிடுவியா? என்ன என்ன லாஜிக்குங்கிற இது? இது என்ன அறிவுபூர்வமான வாதம்? ஒரு மனிதன் உன்னோட பழகக்கூடிய ஒரு மனிதன் யார் யாரை நேசிக்கிறான் உனக்கு சொல்ல முடியாது. உன் பொண்டாட்டி யார் யாரை நேசிப்பா சொல்ல முடியாது. நீ யாரை நேசிப்பா பொண்டாட்டி சொல்ல முடியாது. உங்க அம்மா யார நேசிப்பாங்கன்னு பெத்த பிள்ளையா இருந்தாலும் உன்னால சொல்ல முடியாது. அப்ப நமக்கு ஒரு மனிதனை பார்த்துட்டு இவன் இன்னால நேசிக்கிறான்னு சொல்ல முடியாது. அதிகமா ரூபா கொடுக்கற வச்சு சொல்லலாம் நினைக்கலாம். நேசம்ங்கிற உள்ளத்துல நேசம் இருக்கா இல்லையா? 100 ரூபா கொடுத்த நேசம் நினைச்சுக்க முடியுமா? முடியாது. 100 ரூபாய் நடிக்கிறதுக்காக கொடுப்பேன், கவுத்துறதுக்கு கொடுப்பேன், 100 ரூபாய் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறதுக்கு கொடுப்பேன். அப்ப எதையாவது வெளிப்படையான காரியத்தை வச்சுக்கிட்டு நீங்க நேசிக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னைய மாதிரி உங்களை மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் இன்னும் நேசிக்கிறான். அல்லாஹ் சாகுல் ஹமீதை நேசித்து விட்டான். உங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றா இங்க உட்கார்ந்துட்டு. அல்லாஹ் சாகுல் ஹமீதை நேசித்து விட்டான், அல்லாஹ் காஜா மதீன் சிஸ்தி நேசித்து விட்டான், அல்லாஹ் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபை நேசித்து விட்டான். நீ யார் அல்லாஹ்வா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த சொல்லுக்காக வேண்டிய தனி விசாரணை இருக்காங்க. ஏன்னா நான் சொல்ற வேலையை நீ செய்யறியா, நான் செய்யற வேலையை நீ செய்யறியா, என்னுடைய அதிகாரத்தை நீ எடுத்துக்கிறியா? இதுதான் அங்க கணக்கு. இன்னும் சொல்றேன் கேளுங்க, நீங்க நல்லடியாருங்கிறீங்களே, அது நல்லவங்க இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். நான் நல்லவர் இல்லைன்னு சொல்றேன் அர்த்தம் நினைச்சுக்க கூடாது, தெரியாதுங்கிறேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? சாகுல் ஹமீது அவுலியா இல்லைன்ட்டாரு இவரு, அவுலியான்னு சொல்றது எப்படி கூடாது, அவுலியா இல்லைன்னு சொல்றதும் கூடாது. எப்படி அவுலியாங்கிறதுக்கு பார்த்தாலும் சொல்ல முடியும், அவர் அவுலியா இல்லைன்னு எனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. அவுலியாவும் இருக்கலாம், நரகத்தின் கொல்லிக்கட்டையாவும் இருக்கலாம். அது எப்ப தெரியும்? அன்னைக்கு தான் தெரியும். அல்லாஹ் நீங்க விசாரிச்சு பார்க்கும்போது இந்த அவுலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாதி பேர் அங்கிட்டு போவாங்க, பாதி பேர் இங்கிட்டு போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 90 அங்கிட்டு போய் 10 இங்கிட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படி வேணாலும் போலாம் ஜட்ஜ்மெண்ட். இது நமக்கு தெரியாது என்றுதான் நாங்க சொல்றோமே தவிர, யாரை அவுலியான்னு சொல்லி தீர்மானிச்சா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில எடுத்துக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா நம்ம ஆகுறோம். இப்ப இது பெரிய தப்பு, இது பெரிய பாவம். அல்லாஹ் உங்களை கேட்பானா, ஏண்டா நீ ஏன் சாகுல் ஹமீதை நல்லவர்னு சொல்லலன்னு கேட்பானா? நீ ஏண்டா இப்ராஹிம் சாஹிப் நல்லவர்னு ஏத்துக்கல நல்லா கேட்பானா?
ஏன் ரசூலுல்லாஹை ஏத்துக்கலன்னு கேட்பான், ஏன் மலக்குகளை ஏத்துக்கலன்னு கேட்பான், ஏன் வேதங்களை ஏத்துக்கலன்னு கேட்பான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாதி பாதல் மௌத்தி தான் கேட்பான். இந்த ஏழத்தனம் கேட்பான். திருக்குரான் தமிழாக்கம் பி. ஜைனுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு துவக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட